Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் அருமையான ஒரு ஆராதனையை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஒரு விசையாய். ஹalleluya. ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಒಂದು ನಿಮಿಷ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ. ஆண்டவரே, ஒரு சின்ன கூட்டமாய் ஒரு குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களை தாகம் தீர்க்கும் ஜீவ கண்மலை நீங்கப்பா, ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் நீங்கப்பா, எங்களை திருப்தியாக்குகிற எங்கள் நல்ல தகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி நாம பார்க்கிறோம், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. இந்த காலை வேளையில தாகத்தோடு தவிப்போடு கூட வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தாரும், உம்முடைய ஜீவனை அனுப்பி தாரும், உம்முடைய சுகத்தை அனுப்பி தாரும். ஆண்டவரே, உம்முடைய விடுதலை இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில ஆண்டவரே வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில உலாவி, எங்கள் மத்தியில உலாவி ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டு எங்கள் தேவனாய் இருந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாரும் கேட்பீங்களா? தாகத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ದಾಹದೊಂದಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ, ನಾನು ದಾಹದೊಂದಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. ವಾರ್ತೆ ಕೇಕ வந்திருக்கிற ಆಂಡವರೇ, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. எங்களோடு இடைப்படுவீராக, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬೆರೆತು ಮಾತನಾಡು ಕರ್ತನೇ, எங்களோடு இடைப்படுவீராக, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬೆರೆತು ಮಾತನಾಡು ಸ್ವಾಮಿ. ஹalleluya. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ಆಮೆನ್. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಜೀವವುಳ್ಳ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. 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 ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை என்றும் உள்ளது, ಆತನ ಕೃಪೆಯು ಶಾಶ್ವತವಾದದ್ದು. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. குழந்தைங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதா? ಮಕ್ಕಳಿಗೆ ಎಕ್ಸಾಮ್ ಎಲ್ಲ ಮುಗೀತಾ? ஹாப்பியா இருக்கீங்களா? ಎಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தலையாட்டினாலும், ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಂತ ನಿಮ್ಮ ತಲೆಗಳನ್ನು ಆಡಿಸಿದರು, எல்லாருடைய முகங்கள்ல சிரிப்பை நான் கண்டாலும், ಎಲ್ಲರ ಮುಖದಲ್ಲಿ ನಗುವನ್ನು ಸಹ ನಾನು ನೋಡಿದರು, உங்கள் இருதயத்தின் காரியங்களை தேவன் அறிவார். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த சங்கீதம் 80ல நீங்க படிச்சீங்க. ಈ ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ 80ರಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ವಿ. கண்ணீராகிய அப்பத்தை எங்களுக்கு போஜனமாக கொடுத்தீர், மிகுதியான கண்ணீரை எங்களுக்கு பானமாக கொடுத்தீர். ಕಣ್ಣೀರಾಗಿರುವ ಆಹಾರವನ್ನು ನಮಗೆ ತಿನ್ನುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ರಿ, ನಮ್ಮ ಕಣ್ಣೀರೇ ನಮಗೆ ಪಾನವಾಗಿ ಕೂಡ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. ஹalleluya. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இது என்னுடைய அனுபவங்க, நான் கண்ணீர் வடிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ಎಷ್ಟು ಜನರ ಜೀವನದಲ್ಲಿ ಇದು ದೊಡ್ಡ ಅನುಭವವಾಗಿದೆ. ನಾನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಂತ ಈ ಕಾರ್ಯ ನನಗೆ ಮಾತ್ರನೇ ಗೊತ್ತಿದೆ. என்னுடைய துக்கமும் வேதனையும் நான் மட்டுமே அறிவேன். ನನ್ನ ದುಃಖ ವೇದನೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನೊಬ್ಬಳೇ ತಿಳಿದವಳಾಗಿ ಬಲ್ಲವಳಾಗಿದ್ದೇನೆ. என்னுடைய பிரச்சனையை மனைவிட்ட கூட நான் சொல்றதில்ல. ನನ್ನ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂಡ ನಾನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. என்னுடைய கண்ணீரை என்னுடைய அம்மா கிட்ட கூட நான் சொல்றதில்ல. ನನಗಿರುವ ಕಣ್ಣೀರಿನ ಕಾರ್ಯವನ್ನು ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಹತ್ರ ಕೂಡ ನಾನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இப்படியா இங்க अनेक பேர் இருக்கீங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕರು ಇಲ್ಲಿದ್ದೀರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. வெளியில அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ನಾವು ಹೊರಗಡೆ ನೋಡುವಾಗ ಬಹಳ ಸುಂದರವಾದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ. சந்தோஷமாய் காணப்படுகிறோம். ನಾವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ತೋರಿಸುವವರಾಗಿ ಕಾಣುವವರಾಗಿದ್ದೀವಿ. ஆனா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ಆದರೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟವಳಾಗಿ ದುಃಖವುಳ್ಳವಳಾಗಿ ಕಷ್ಟಪಡುವವಳಾಗಿದ್ದೇನೆ.
நான் சிறுமை உள்ளவராக காணப்படுகிறேன். ನಾನು ಬಹಳ ಬಳಲಿ ಹೋದವಳಾಗಿ ಕಂಡು ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் தோத்து போயிட்டேன். ನಾನು ಸೋತು ಹೋಗಿದ್ದೇನೆ. நான் சோர்ந்து போயிட்டேன். ನಾನು ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೇನೆ. பிரச்சனைகளை கண்டு கண்டு மனமாடிவே ஆகிட்டேன். ನಾನು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಿ 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 ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟವಳಾಗಿದ್ದೇನೆ. ஒரு ஸ்டேஜ்ல போத ஆண்டவரே இந்த வாழ்க்கை எதுக்கு என்னை எடுத்துக்கங்கன்னு நான் கேட்கிறவளாக காணப்படுகிறேன். ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿని ನೋಡುವಾಗ ನಾವು ಸ್ವಾಮಿ ಈ ಜೀವನ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಈ ಕೊನೆಯ ಸ್ಥಾನದಲ್ಲಾದ್ರೂ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆದುಕೋ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದೇವೆ. இப்படிப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல் வார்த்தையை வைத்திருக்கிறார். ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಇಂಥ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಒಂದು ಆತನ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳಿಂದ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಕ್ಕಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவாரா? ಇವತ್ತು ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಬೆರೆತಿರುತ್ತಾರಾ? ஆமென் ಆಮೇನ್. எவ்வளவு பேருக்கு எதிர்பார்ப்பு உண்டு. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಒಂದು ಎದುರುವಿಕೆ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀರಿ? ஆமென் ಆಮೇನ್. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 9வது அதிகாரம் ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ 9ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். ಜಯಿಸಿ ಹೋಗಿರುವ ಅವರ ಕೂಗನ್ನು ದೇವರು ಎಂದಿಗೂ ಮರೆತು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. என்ன தலைப்புல ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறார் என்றால், ಇವತ್ತು ಯಾವ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶದಲ್ಲಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆಂದರೆ, என்னை மறவாத தேவனை நீ மறவாதே. ನನ್ನನ್ನು ಮರೆಯದಿರುವ ದೇವರನ್ನು ನೀನು ಮರೆಯಬೇಡ. சொல்லுங்க, உன்னை மறவாத தேவனை நீ மறவாதே. ಹೇಳಿರಿ, ನನ್ನನ್ನು ಮರೆಯದಿರ ದೇವರನ್ನು ನಾನು ಎಂದಿಗೂ ಮರೆಯಬಾರದು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. சோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு சிறுமை இருக்குது, ஆದ್ರೆ ஒரு எளிமை இருக்குது, ஒரு கண்ணீர் இருக்கு, ஒரு துக்கம் இருக்கு, ஒரு தோல்வி இருக்குது. ಅಂದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನೋಡುವಾಗ ಕುಗ್ಗಿ ಹೋಗಿರುವ ಕಾರ್ಯಗಳು, ಸೋತು ಹೋಗಿರುವ ಕಣ್ಣೀರಿನ ಕಷ್ಟದ ನಷ್ಟದ ಯಾವ್ದಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಂಬಂಧಪಟ್ಟದಾಗಿದೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆனா உங்களை பார்த்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இப்படிப்பட்ட சிறுமையில் இருக்கிற உன்னை நான் மறக்க மாட்டேன். ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್. ನಿಮ್ಮನ್ನು ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇರುವ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಕುಗ್ಗಿದವರ ಮೊರೆಯನ್ನು ಮರೆಯದೆ ನಾನು ಎಂದಿಗೂ ಆತನನ್ನು ಕಾಯುತ್ತಾ ನೋಡುತ್ತಾ ಇರುವನೆಂಬುದಾಗಿ. அதே அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 18ನೇ ವಚನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ಆಮೇನ್. ದಿಕ್ಕು ಇಲ್ಲದವರ ಕಡೆಯ ಮರೆಗೆ ಎಂದಿಗೂ ಮರೆಯಲ್ಪಡುವುದು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஆமென் ಆಮೇನ್. நம்பிக்கை வச்சிருக்கீங்களா ஆண்டவர் மேல? ದೇವರ ಮೇಲೆ ನೀವು ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா? ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೀರಲ್ಲ, ದೇವರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ ನೀವು? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு நம்புறீங்களா? ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನಂಬುವವರಾಗಿದ್ದೀರಾ? என்னை விடுவிப்பாருன்னு நம்புறீங்களா? ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? இந்த கடன்ல இருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பாருன்னு நம்புறீங்களா? ಈ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆದಿಂದ ನನಗೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೀರಾ? இந்த வியாதியிலிருந்து நிச்சயமாய் கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ಆಮೇನ್. ಈ ವ್ಯಾಧಿಯಿಂದ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನನಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? என்னுடைய இளஜன பந்துக்கள் மத்தியில கர்த்தர் என் தலையை வெட்கப்பட்டு போக விடாமல் உயர்த்துவார் என்று ಆಮೇನ್ ಆಮೇನ್. ನಾನು ಈ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಇಲ್ಲಿ ನನ್ನ ತಲೆ ಎಂದಿಗೂ ತಗ್ಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ನನ್ನ ತಲೆ ಎಂದಿಗೂ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போவதில்லை. ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಇಂಥ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವುದಾದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಎಂದಿಗೂ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆமென் ಆಮೇನ್. ஜனங்க மறந்துடுவாங்க. இன்னைக்கு உதவி செய்யறேன்னு சொல்றவங்க நாளைக்கு போய் எனக்கு உதவுங்கன்னு நிக்கும் போது மறந்து போயிருவாங்க. ಆದ್ರೆ ಜನರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಇವತ್ತು ಸಹಾಯ ಮಾಡಿದವರು ನಾಳೆ ಹೋಗಿ ನೀವರವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಹಾಯ ಕೇಳುವಾಗ ಅವರು ಮರೆಯಾಗುತ್ತಾರೆ, ಮರೆತು ಹೋಗುತ್ತಾರೆ. இல்லங்க எனக்கு வேற வேலை வந்துருச்சுன்னு உங்க போனை எடுக்க மாட்டாங்க. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನನಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ನಿಮ್ಮ ಫೋನ್ ಕರೆಯನ್ನು ಕೂಡ ಅವರು ಸದಾ ಅದನ್ನು ಓಪನ್ ಕೂಡ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅವರು. நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಇರುವ ಶ್ವಾಸ ಕೊಂಡಿರುವ ಮನುಷ್ಯನನ್ನು ನಂಬುವುದಕ್ಕೆ ಆತನು ಎಷ್ಟು ಮಾತ್ರದವನು.
ஹalleluya ஹalleluya. ஆனா தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பதில்லை. ಆಮೆನ್. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಎಂದಿಗೂ ಮರೆಯುವುದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நான் உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ராஜாமங்கள்ல யாருக்கும் தெரியாதபடிக்கும் தலையணையை நீ கண்ணீர்னால நினைக்கிறியே அதை நான் பார்க்கிறேன். ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಅರ್ಧ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಎದ್ದು ನೀನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದು, ಅಳುತ್ತಾ ಇರುವುದು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ನಾನು ಅದನ್ನು ಕಾಣುವವನಾಗಿದ್ದೇನೆ. சங்கீதம் 10 ಕೀರ್ತನೆ ಭಾಗ 10ರಲ್ಲಿ 17வது வசனம் சொல்லுகிறது. 17ನೇ வாಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ಸ್ಥಿರಪಡಿಸುವೀರ್. ಯೆಹೋವನೇ ನೀನು ದೀನರ ಕೋರಿಕೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುವವನೇ ಆಗಿದ್ದಿ, ಅವರ ಹೃದಯವನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸುತ್ತಿ, ಅವರ ಮೊರೆಗೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತಿ. உங்க இருதயத்தை ಸ್ಥಿರಪಡಿಸುவாருங்க. ಹೌದು, ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಆತನ ಧೈರ್ಯಪಡಿಸುತ್ತಾನೆ. உங்க கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. ಆಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕೈಯ ಪ್ರಯಾಸಗಳನ್ನು ನೀವೇ ಅನುಭವಿಸುವಿರಿ. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவாருங்க. ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ದೇವರು ಯೆಹೋವನು ಕಟ್ಟೇ ಕಟ್ಟುತ್ತಾನೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ಹalleluya. திருப்பிக் கொள்ளுங்கள் 76வது சங்கீதம் 8வது வசனம். ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ 76 8ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஹalleluya ಹಲ್ಲೇಲೂಯಾ. நியாயம் விசாரிக்கவும் ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದವರ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೂ தேவரீர் எழுந்தருளின போது ದೇವರೇ ಎದ್ದೇಳುವಾಗ வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். ಆಕಾಶದಿಂದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪುಗಳನ್ನು ಕೇಳುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿದಿ. பூமி பயந்து அமர்ந்தது. ಭೂಮಿ ಹೆದರಿ ಅದು ಶಾಂತವಾಯಿತು. ஹalleluya ಹಲ್ಲೇಲೂಯಾ. உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிற காரியங்கள், பேசுகிற வார்த்தைகள், அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நீங்க தேவனிடம் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராமா, உங்களுக்காக நியாயம் விசாரிக்க எழும்புகிறார். ಆಮೆನ್ ಆಮೆನ್. ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಜನರು ಮಾತನಾಡುವಂತ, ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳುವಂತ, ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಅವಮಾನ ಪರಿಹಾಸವನ್ನು ಮಾಡುವ ವಿಷಯಗಳನ್ನು ನೀವು ದೇವರಿಗೆ ಹೇಳುವಾಗ ಆತನು ನಿಮಗೆ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನೇ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. ದೇವರು ಆತನು ಎದ್ದೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಬರುವವನ ಎದ್ದೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. சிறுமைப்பட்டவங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய கண்ணீரை பார்த்து தேவன் எழுந்தருளுகிறார். ಆಮೆನ್. ಕುಕ್ಕಿ ಹೋಗಿದವರ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಆತ, ನಿಮ್ಮ ದುಃಖವನ್ನು ಕಂಡು ಆತನೇ ನಿಮಗಾಗಿ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನೇ ಎದ್ದೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நல்ல அந்த 9வது வசனத்தை கவனிங்க. பூமி பயந்து அமர்ந்தது. ಭೂಮಿ ನಿವಾಸಿಗಳು ಎಲ್ಲರೂ ಭಯದಿಂದ ನಿಶಬ್ದವಾದರು. ஹalleluya. உங்களை பார்த்து பற்கடிக்கிறவங்க எப்படியாவது இவங்க தாழ போயிரணும், கெட்டு போயிரணும், அட்ரஸ் இல்லாம போயிரணும் அப்படின்னு சொல்லி ஜனக்கிற ஜனங்கள் எல்லாம் அமர்ந்து போவார்கள். ನೋಡಿ, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಈತನು ಇಲ್ಲದೆ ಹೋಗಬೇಕು, ಈತನನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸಬೇಕು, ಈತನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಅಪ್ಪ ಕೆಳಮಟ್ಟಕ್ಕೆ ತರಬೇಕು, ಗೇಲಿ ಮಾಡುವವರು ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಅವರೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಅವರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಶಾಂತರಾಗಿ ನಿಶಬ್ದರಾಗಿರ್ತಾರೆ. ஹalleluya ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவர் உங்களுக்காக நியாயம் விசாரிக்கிறவராக காணப்படுவார். ಆಮೆನ್ ಆಮೆನ್. ನಿಮ್ಮ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಯಾವಾಗಲೂ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக காணப்பட்டார். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವವರಾಗಿ ಕಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ. உங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவராக உங்களுக்காக எழும்பி நின்று நியாயம் விசாரிக்கிறார். ಆಮೆನ್. ನಿಮಗೋಸ್ಕರ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಮಾಡುವವನಾಗಿದ್ದು ಆತನ ಹಾಗೆ ಇರದೆ ಎದ್ದೇಳಿ ಅದನ್ನು ವಿಚಾರಣೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அடுத்ததாக திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 35. ಮತ್ತೆ ನಾವು ಕೀರ್ತನೆ ಭಾಗ 35ಕ್ಕೆ ಬರೋಣ. 10வது வசனம். 10ನೇ ವಚನ. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு, ಯೆಹೋವನೇ ಕುಗ್ಗಿದವನನ್ನು ಬಲಾತ್ಕಾರಿಯಿಂದಲೂ சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும், ದಿಕ್ಕಿಲ್ಲದ ಬಡವನನ್ನು ಸೂರೆ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತಲೂ தப்ப வைக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? ತಪ್ಪಿಸಿ ರಕ್ಷಿಸುವಾತನೇ ನಿನಗೆ ಸಮಾನನು ಯಾರಿದ್ದಾರೆಂದು ನನ್ನ ಎಲುಬುಗಳೆಲ್ಲ ಹೇಳಬಹುದು. தப்பு வைக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ನಿನಗೆ ಸಮಾನನು ಯಾರಿದ್ದಾರೆ ಎಂದು ನನ್ನ ಎಲುಬುಗಳೆಲ್ಲ ಹೇಳುವುದಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள்
ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು எகிப்தில் இருக்கும்போது ஆளோட்டிகள் நிமித்தமாக கஷ்டப்பட்டார்கள். ಅವರು ಎಲ್ಲರೂ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಆತನನ್ನು ನೆನೆಸುವ ಜನರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರ ಯಜಮಾನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕಷ್ಟಪಡುವವರಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நொறுக்குனாங்க, ಅವರನ್ನು ಜಜ್ಜಿದರು, அடித்து நொறுக்கப்பட்டார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಒಡೆದು ಹಿಂಸೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படி நொறுக்குகிற வார்த்தைகளை பேசுகிற ஜனங்க மத்தியில தான் நம்ம காணப்படுகிறோம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮಾತಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ಚುಚ್ಚುವವರಾಗಿ ಜಜ್ಜುವವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಡೆಯುವವರಾಗಿ ಮಾತನಾಡುವ ಮಾತಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ವಾಸ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೀವಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பட்டயம் போன்று குத்துகிற வார்த்தைகளை பேசிவிட்டு அப்படியே ஒன்னும் நடக்காதது மாதிரி போய்கொண்டிருக்கிற ஜனங்க மத்தியில தான் நாம இருக்கிறோம். ನೋಡಿ, ಕತ್ತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಚುಚ್ಚುವ ಹಾಗೆ, ಖಡ್ಗದಿಂದ ಈಟಿಯಿಂದ ಚುಚ್ಚುವ ಹಾಗೆ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡಿ ಆದರೂ ನಾನು ಏನು ಅಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೋಗುವಂತ ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ವಾಸವಾಗಿದ್ದೇವೆ. வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நம்முடைய எஜமானர்கள் என்ன பண்றாங்க? வேலையை கொடுத்து நம்மளை நொறுக்குறாங்க, நெருக்குறாங்க. ನೋಡಿ, ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಜನ ಆ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಆಫೀಸ್ಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿರುವ ನಾಯಕರು ಯಜಮಾನರು ನಮ್ಮನ್ನು ಕೆಲಸ ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಜಜ್ಜುವವರಾಗಿ ಹಿಂಸೆ ಕೊಡುವವರಾಗಿ ಕೂಡ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உறவினர்கள் கூட நல்ல ஒரு வசதி படைத்தவர்களாக காணப்படும் பொழுது நம்மை எப்படி பார்க்கறாங்க? அற்பமாய் பார்க்கறாங்க இல்லைங்களா? ನೋಡಿ, ನಮಗಿಂತ ಅನುಕೂಲವಾಗಿ ಶ್ರೀಮಂತರಾಗಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಅಲ್ಪವಾಗಿ ಹೀನವಾಗಿ ನೋಡುವವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளில உங்களை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮಗಿದ್ದಾರೆ. God is able to deliver you. Hallelujah. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு டெலிவரன்ஸை தேவன் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವವರಾಗಿ ಕಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ. தேவன் காணப்படுகிறார். ಆಮೆನ್. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವವ ಆತನಾಗಿ ಆತನಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளவு மகத்துவமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருவரும் இல்லை. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಈಗಲೂ ಅಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕ್ರಿಯಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ஆமென், ಆಮೆನ್. வேற தேவர்கள் உங்களை விடுவிக்க முடியுமா? ಬೇರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟಾ? வானத்தையும் பூமியும் சர்வ சேனையும் படைத்த இந்த தேவனை போல வேற ஒருவரும் இல்லை. ಆಮೆನ್. ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ನಿರ್ಮಿಸಿದಂತ ಯೆಹೋವನ ಹಾಗೆ ಬೇರೆ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. 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 நம்புறீங்களா? ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? இந்த தேவன் உங்களை விடுவிப்பாரா? ಆಮೆನ್. ಈ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರಾ? ಯೇಸು உங்களுக்கு விடுதலை தருவாரா? ಯೇಸು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರಾ? ஆமென், ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 49வது அதிகாரம் 13வது வசனம் யாராவது படிங்க. ಏಸಾಯ 49ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನವನ್ನು ಯಾರಾದರೂ ಓದಿ. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூரு, பர்வதங்களே கம்பீரமாய் முழுங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 14 படிச்சிடுங்க. 15. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ನನ್ನ ஹல்லேலூயா. ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நிறைய நேரத்துல நம்மளுடைய ஜெபங்களுக்கு உடனே பதில் வர்றதில்ல. ಅನೇಕ ಬಾರಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ತಕ್ಷಣವೇ ಉತ್ತರ ಬರೋದಿಲ್ಲ. நிறைய நேரங்கள்ல எவ்வளோ வருஷம் நான் இதுக்காக தான் ஜெபிக்கிறேன், எவ்வளவோ விண்ணப்பம் பண்றேன். ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಹೇಳುವಾಗ ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಿಂದ ಇದಕ್ಕಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಈ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾನು ವಿಜ್ಞಾಪನೆ ಮುಂದುವರಿಸಿ ಹಾಗೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. எல்லா வாரமும் நான் சர்ச்சுக்கு வரேன், ನಾನು ಪ್ರತಿ ಒಂದು ವಾರವೂ ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ, எல்லா நாளும் நான் ஜெபிக்கிறேன், ಎಲ್ಲಾ ದಿನವೂ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇನೆ. ஆனா எப்பதான் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு? ಅಯ್ಯೋ ಯಾವಾಗ ತಾನೇ ದೇವರು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಾರೋ? எல்லாரும் என்னை ஏசும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. ಎಲ್ಲಾರು ನನ್ನನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡುವಾಗ ನನಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆ, ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೋ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் என்னை மறந்து போயிட்டாரு, ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಮರೆತೇ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ,
ಸ್ತ್ರೀಯಾನವನ್ ತನ್ನ ಗರ್ಭத்தின் பிள்ளைக்கு கூட இறங்காம போகலாம். ಸ್ತ್ರೀ ಆದವಳು ಹೆಂಗಸಾದವಳು ತನ್ನ ಹೆತ್ತ ಮಗುವಿಗೆ ಕೂಡ ಕನಿಕರ ಪಡದೆ ಹೋಗಬಹುದು. தன்னுடைய பாலகனை கூட ಮರೆತು போகலாம். ನೋಡಿ ಮಲೆ ಹಾಲು ಕುಡಿಯುವ ಮಗುವನ್ನು ಕೂಡ ತನ್ನ ತಾಯಿ ಮರೆತು ಹೋಗಬಿಡಬಹುದು. ನಾನು உன்னை மறப்பதில்லை, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. உங்க ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல சில ஃப்ரெண்ட்ஸ் ಗ್ಯಾಂಗ್ல ரொம்ப ஒண்ணா இருப்பீங்க. ನೀವು ಸ್ಕೂಲ್ ಓದುವಾಗ ಕಾಲೇಜ್ ಓದಿರುವಾಗ ವ್ಯಾನಲ್ಲೆಲ್ಲ ಕಾಲೇಜಲ್ಲೆಲ್ಲ ನೀವು ಸ್ನೇಹಿತರಾಗಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಇರ್ತೀರಾ. எங்க போனாலும் ஒண்ணா போவீங்க. ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರು ಒಂದಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರಿ. ஒரு சாக்லேட்டை வாங்கி எல்லாரும் காக்கா கடி கடிச்சு ஷேರ್ பண்ணிக்குவீங்க. ಒಂದು ಚಾಕ್ಲೇಟ್ ಅನ್ನು ತಗೊಂಡು ಎಲ್ಲರೂ ಚಿಕ್ಕದಾಗಿ ಕಚ್ಚಿ ತಿಂದು ಎಲ್ಲರೂ ಅದನ್ನ ಶೇರ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ, இல்லையா? ಹೌದು ತಾನೆ? ಸ್ಲಾಮ್ ಬುಕ್ ಎಲ್ಲ எழுதிக்குவீங்க. ನೀವೆಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಬರೆದಿಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರಿ. 10th 12th எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் வேற வேற இடத்துக்கு போகும்போது ನಾವು 10ನೇ ಕ್ಲಾಸ್ 12ನೇ ಕ್ಲಾಸ್ ಈ ತರ ಎಲ್ಲ ಮುಗಿಸಿ ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಹೋಗುವಾಗ அன்னைக்கு டாடா பை பை சொல்லிட்டு போனவங்க அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. ಆವತ್ತು ಕೊನೆದಾಗಿ ಟಾಟಾ ಬಾಯ್ ಹೇಳಿದ್ರೆ ಹೋದವರಷ್ಟೇ, ಅದ್ರ ಮೇಲೆ ಅವ್ರು ಯಾರು ಬರ್ಲೇ ಇಲ್ಲ. எல்லாம் ஒரே டிஃபன் பாக்ஸ்ல ಕೈ விட்டு சாப்பிட்டிருப்பீங்க. ಎಲ್ಲ ಒಂದೇ ಟಿಫನ್ ಬಾಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಕೈ ಹಾಕಿ ಅದರಲ್ಲಿ ತೆಗೆದು ತಿಂದಿರ್ತೀವಿ, ಊಟ ಮಾಡಿರ್ತೀವಿ. எல்லாரும் ஒரே நேரத்துல பங்க் பண்ணிட்டு ஊர் சுத்த போயிருப்பீங்க. ಎಲ್ಲಾರು ಒಂದೇ ದಿನ ಕಾಲೇಜ್ ಸ್ಕೂಲ್ಗಳಿಗೆಲ್ಲ ಬಂಕ್ ಮಾಡಿ ರಜಾ ಹಾಕಿ ನಾವೆಲ್ಲ ಊರ್ ಸುತ್ತಕ್ಕೆ ಹೋಗಿರ್ತೀವಿ. ಆದ್ರೆ ஒரு ஸ்டೇಜ್ல எல்லாரும் அவங்கவங்க வழிகளை வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருவாங்க. ಆದ್ರೆ ಒಂದು ಸ್ಟೇಜ್ ಬರುವಾಗ ಅವರವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅವರವರ ಜೀವನವನ್ನು ನೋಡ್ಕೊಂಡು ಅವರವರು ಹೋಗಿರ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. எப்படிப்பட்ட உறவா இருந்தாலும் தாயாகவோ தகப்பனாகவோ கணவனாகவோ பிள்ளையாகவோ யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ಆಮೇನ್. ಒಂದು ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅದು ಗಂಡ ಆಗಲಿ ಹೆಂಡತಿ ಆಗಲಿ ಮಕ್ಕಳಾಗಲಿ ತಂದೆ ತಾಯಿ ಆಗಲಿ ನೆರೆಯವರಾಗಲಿ ಯಾರಾಗಲಿ ಒಂದು ಸ್ಟೇಜಿನ ಮೇಲೆ ನಮಗೆ ಯಾರಿಂದಲೂ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. கர்த்தர் மட்டுமே உங்க பக்கத்துல நிற்பார். ದೇವರು ಮಾತ್ರವೇ ನಿಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. இந்த தேவன் மட்டுமே உங்க பக்கத்துல நின்று உங்களுக்கு பலன் தந்து உங்களை உயர்த்துவார். ಆಮೇನ್. ನಿಮ್ಮ ದೇವರು ಮಾತ್ರವೇ ನಿಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಿಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ತಲೆಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುವಂತೆ ಆತನೊಬ್ಬನೇ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. உலகமே உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், ಈ ಲೋಕವೇ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿರಬಹುದು, உங்களோட ஏரியா ஜனங்களே உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், ನೀವಿರುವಂತ ಏರಿಯಾ ಜನರೇ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿರಬಹುದು, நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாருமே உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಕೂಡ ನಿಮಗೆ ಎಲ್ಲರೂ ವಿರೋಧವಾಗಿರಬಹುದು. ஆனா ஏசப்பாவை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, ಆದ್ರೆ ಏಸಪ್ಪನನ್ನು ನೀವು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡರೆ, ஏசப்பாவை நீங்க நம்புனீங்கன்னா, ಏಸಪ್ಪನನ್ನು ನೀವು ಬಲವಾಗಿ ನಂಬುವುದಾದರೆ அவர் உங்களை மறக்க மாட்டார். ಆತನು ಎಂದಿಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯುವುದೇ ಇಲ್ಲ, உங்களை விட்டு விலக மாட்டார், ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನು ತೊರೆಯುವುದೂ ಇಲ್ಲ, உங்களை கைவிட மாட்டார், ನಿಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಆತನ ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ, ஏமாத்த மாட்டார், ನಿಮ್ಮನ್ನು ಆತನು ಏಮಾರಿಸುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராமா, ನಿಮಗೆ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ಅವರು ಕುಗ್ಗಿ ಹೋದವರ ಜನರ ಮೇಲೆ ಯಾವಾಗ್ಲೂ ಆತನು ಕನಿಕರ ಉಳ್ಳವನಾಗಿರ್ತಾರೆ. இரக்கமாயிருப்பார். ಆತನು ಯಾವಾಗ್ಲೂ ಕನಿಕರ ಉಳ್ಳವನಾಗಿಯೇ ಇರ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களை பார்த்து இறங்குகிற தேவனாக காணப்படுகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಹಾಗೆ ಇಳಿದು ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. சில நேரம் நம்மளுடைய கணவன் நம்மளுடைய பிள்ளைகள் கூட நம்மளை இரக்கமில்லாதவர்களாய் நடத்த முடியும். ಕೆಲವು ಬಾರಿ ನೋಡುವಾಗ ಗಂಡ ಆಗಲಿ ಮಕ್ಕಳಾಗಲಿ ನಮ್ಮನ್ನು ಕನಿಕರ ಇಲ್ಲದವರಾಗಿ ಕೂಡ ನಡೆಸುವವರಾಗಿರಬಹುದು. நம்மளே உடம்பு முடியாம இருப்போம், ನಮಗೆ ಮೈ ಆಗದೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಇರ್ತಾ ಇದ್ವಿ. அதுலயும் வந்துட்டு அவங்களுக்கான காரியங்களை அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறவர்களாக கூட காணப்படலாம் சில வேளைகளில். ನೋಡಿ, ನಮಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಕೂಡ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಗಂಡಾಗ್ಲಿ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಅನುಕೂಲವಾದ ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಮೂಲಕ ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಿರ್ತಾರೆ. ஆனா ஏசப்பா உங்களுக்கு இறங்குகிறார். ಆಮೇನ್. ಆದರೆ ಏಸಪ್ಪ ನಿಮಗೆ ಆತನು ಇಳಿದು ಬಂದು ಕನಿಕರಿಸುವವನಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன். ஹalleluya. ತಾ ಒಳ್ಳೆ ದೇವರಿಗೆ ನಾನು ಏನನ್ನು ಹೇಳಿ ನನ್ನ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಗಳನ್ನು ಹೇಳಬಲ್ಲೆನು. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான்
சமர்ப்பிக்கலாம். ஆமென். ಆಮೇನ್. இந்த நல்ல தெய்வத்துக்கு என்ன சொல்லி நன்றி சொல்றது? ಇಷ್ಟು ಮಹಾ ಒಳ್ಳೆ ದೇವರಿಗೆ ನೀವು ಯಾವುದನ್ನು ಏನನ್ನು ಹೇಳಿ ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು? காணிக்கைகளை கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியாது. ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எதை கொடுத்தாலும் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ನಾವು ಏನೇ ಕೊಟ್ಟರು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅದೆಲ್ಲ ಇದೆ. பொன்னும் வெள்ளியும் அவருடையது. ಚಿನ್ನ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಆತನದು. அவர் கொடுக்கறதுல இருந்து ಇತ್ತುಕೋಡು கொஞ்சோண்டு கொடுக்குறோம் அவருக்கு. ಆತನು ನಮಗೆ ಕೊಡುವುದು ಆ ದೊಡ್ಡ ಮಹಾ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಆತನಿಗೆ ಕೊಡ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இவ்வளவு அருமையான ஒரு தகப்பனுக்கு நம்ம என்ன செலுத்த முடியும்? ನೋಡಿ, ಇಷ್ಟು ಒಂದು ಮಮತೆ ಉಳ್ಳ ತಂದೆಗೆ ನಾವು ಏನನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು? என்ன கொடுக்க போறீங்க? ನೀವು ಏನು ಕೊಡ್ತೀರಾ? என்ன கொடுக்க போறீங்க? ನೀವು ಏನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಇದ್ದೀರಾ, ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? சொல்லுங்க. ಹೇಳಿ. என்ன கொடுக்க போகிறீங்க இவ்வளவு அருமையான ஆண்டவருக்கு? ಇಷ್ಟು ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಸುಂದರವಾದ ನಮ್ಮ ತಂದೆಗೆ ನಾವು ಏನನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ? தன்னையே கொடுத்து உங்களை நேசிச்ச ஒரு அருமையான ஒரு தேவனுக்கு என்னத்தை செலுத்தி நம்ம நன்றி சொல்ல முடியும்? ತನ್ನನ್ನೇ ಬಲಿಯಾಗಿ ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟ ಆತನಿಗೆ ನಾವು ಏನನ್ನು ಕೊಟ್ಟು ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀವಿ. வேற ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கலங்க. ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನೂ ಕೇಳಲಿಲ್ಲ. உண்மையா ஆத்மார்த்தமா அவரை நேசிச்சோன்னா அதுதான் அவரை திருப்தி. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್. ನೀವು ಪೂರ್ಣ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ನಿಮ್ಮ ಅಂತರಾಳದಿಂದ ದೇವರನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋದೇ ಆತನಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. First love is for Jesus. ಮೊದಲನೇ ಪ್ರೀತಿ ಅದು ದೇವರಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. Full love is for Jesus. ನೀವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆತನನ್ನು ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡಿರಿ. ಆಮೆನ್. ಆಮೇನ್. முதல் அன்பு ஆண்டவருக்கு தான். ಮೊದಲನೇ ಪ್ರೀತಿ ದೇವರಿಗೆ ಇರಬೇಕು. முழுமையான அன்பு ஆண்டவருக்கு தான். ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಪ್ರೀತಿ, ಕೊರತೆ ಇಲ್ಲದ ಪ್ರೀತಿ ಅದು ದೇವರಿಗಾಗಿಯೇ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க, டீனேஜ்ல இருக்க பிள்ளைங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, முதல் அன்பு உமக்கு ஆண்டவரே. ನೋಡಿ, ಯವ್ವನ ಮಕ್ಕಳು, ಅಪ್ಪ ಯುವಕರಾಗಿರುವ ನೀವು ದೇವರು ಹೇಳಿರಿ, ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರಿ, ಮೊದಲು ಪ್ರೀತಿ ದೇವರೇ ನಿಮಗಾಗಿ ಮಾತ್ರವೇ. என்னுடைய முழுமையான அன்பு உமக்கு தான் ஆண்டவரே. ದೇವರೇ, ನನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சங்கீதம் 68வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ 68, 9, 10ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. படிங்கம்மா. ದೇವರೇ, ನಿನ್ನ ಏರಾಳ ಮಳೆ ಸುರಿಸಿ ಬಾಯಿ ತೆರೆದಿದ್ದ ನಿನ್ನ ಸ್ವಾಸ್ಥ್ಯವನ್ನು ಶಾಂತಿಪಡಿಸಿದ್ದಿ. ನಿನ್ನ ಪ್ರಜಾಮಂಡಳಿಯು ಅದರಲ್ಲಿ ವಾಸಿಸಿಕೊಂಡಿತ್ತು. ದೇವರೇ, ನೀನು ದಯಾಪರನಾಗಿ ದರಿದ್ರರಿಗೆ ಬೇಕಾದೆಲ್ಲವನ್ನು ಸವಾರಿಸಿಕೊಟ್ಟಿ. ஆமென். ஹல்லேலூயா. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே, உம்முடைய தயையினால ஏழைகளை பராமரிக்கிறீர். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நம்ம ஏழையா இருக்கிறோம். ನಾವು ಬಡವರಾಗಿದ್ದೇವೆ. நம்ம கிட்ட ரொம்ப பெரிய ஒரு ಸ್ಟೇಟಸೋ படிப்போ ತಾಳಂದುಗಳೋ ಕೂಡ ಇல்லாம இருக்கலாம். ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮಹಾ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಗಳು, ಸ್ಟೇಟಸ್, ಒಂಥರ ತಾಳಂದುಗಳು ಕೂಡ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. நமக்கு பெரிய டெக்னாலஜிக்கல் நாலேஜ் எல்லாம் இல்லாம இருக்கலாம். ನಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಹಾ ಟೆಕ್ನಾಲಜಿ ನಾಲೆಜ್ಗಳು ಇಲ್ಲದೆ ಕೂಡ ಇರಬಹುದು. நமக்கு ரொம்ப பெருசா இங்கிலீஷ் பேச தெரியாம இருக்கலாம். ನಮಗೆ ಮಹಾ ದೊಡ್ಡ ಈ ಆಂಗ್ಲ ಭಾಷೆ, ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆ ಕೂಡ ಮಾತನಾಡಕ್ ಬರದೇ ಇರಬಹುದು. நமக்கு நிறைய படிக்கிறக்குரிய ಕಾರ್ಯಗಳು ಇல்லாம இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ನಮ್ಮಿಂದ ಚೆನ್ನಾಗಿ ಓದುವುದಕ್ಕಿರುವ ಆ ಒಂದು ಶಕ್ತಿ ಇಲ್ಲದೆ ಕೂಡ ಇರಬಹುದು. நமக்கு வசதி இல்லாதவர்களாக கூட காணப்படலாம். ನಮಗೆ ಅನುಕೂಲತೆಗಳು ಇಲ್ಲದೆ ಕೂಡ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ಕೂಡ ಕಂಡು ಬರಬಹುದು. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரா, ஏழைகளை பராமரிக்கிறார். ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್. ಆದರೆ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆಂದರೆ ಬಡವರನ್ನು ಕೂಡ ಪೋಷಿಸಿ ಆತನು ಸರಿಯಾಗಿ ನಡೆಸುವ
ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. நல்ல சம்பிரமமா உங்க உங்க வீட்டுல எல்லா காரியங்களும் வசதி படைத்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் ஏழையா இருக்கிறேன் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய அன்புக்காக நான் ஏங்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க தாழ்த்துவீங்கன்னா ஆண்டவர் உங்களை பராமரிக்க விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார். ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕೂಡ ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತರಾಗಿ ಅನುಕೂಲವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಇರಬಹುದು ನಾವು, ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು, ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಗಾಗಿ ನಾನು ಅಪ್ಪ ತವಕ ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ಬಡವಳಾಗಿದ್ದೇನೆ, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಅಂತವರಿಗೆ ಕೂಡ ಎಳೆದು ಬಂದು ಆತನ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஆமென் ಆಮೇನ್. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த இயேசுவை நீங்க வந்து அதிகமா நேசிப்பீங்களா? ಇಂತ ಒಂದು ದೇವರನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀರಾ ನೀವು? ಆಮೇನ್. இன்னும் நேசிப்பீங்களா? ಆಮೇನ್. ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீங்க ஒருவேளை உங்களுடைய நியாயம் வந்து புரட்டப்பட்டதாக காணப்படலாம். நான் எதுவுமே செய்யலைங்க, என் மேல வந்து தப்பு சொல்றாங்க, நான் வந்துட்டு பொய்யே சொல்லலைங்க, ஆனால் நான் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லுகிறவர்களாக காணப்படலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನಿಮ್ಮ ನ್ಯಾಯವನ್ನು ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ ಅದನ್ನು ಕೆಡವಿ ಎಡವಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು. ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ತಪ್ಪೇ ಮಾಡಲಿಲ್ಲ, ಸುಳ್ಳೇ ಹೇಳಲಿಲ್ಲ, ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ, ಆದ್ರೂ ನಾನು ಮಾಡದೆ ಈ ರೀತಿ ಅಪರಾಧ ಹೊರಿಸಿ ನನ್ನನ್ನು ಕೆಲಸದಿಂದ ಕೂಡ ತೆಗೆದಿರಬಹುದು. நான் இல்லாததுல சொல்லாததையெல்லாம் சொன்னேன்னு சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಏನು ಹೇಳಲಿಲ್ಲ, ಏನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ, ನಾನು ಯಾವ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ, ಆದರೂ ಕೂಡ ನನ್ನನ್ನು ಕುರಿತು ನೀನು ಹಿಂಗ್ ಮಾತಾಡದೆ, ಹಿಂಗೆ ಹೇಳಿದೆ ಅಂತ ಹೇಳಿದುವ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ನೀವು ಇರಬಹುದು. வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவர்கள் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ಆಮೇನ್ ಆಮೇನ್. ನೋಡಿ, ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದವರ ನ್ಯಾಯವನ್ನು, ಬಡತನದಲ್ಲಿ ಇರುವ ನೀತಿಯನ್ನು ಆತನು ವಿಚಾರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರಂತೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, தேவர் உங்க வழக்க நான் விசாரிப்பேன். ಆಮೇನ್ ಆಮೇನ್ ಆಮೇನ್. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿಮಗೆ ಇರುವ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಅದನ್ನು ನಾನು ನಿಮಗಾಗಿ ವಿಚಾರಣೆ ಮಾಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எந்த இடத்துல நீங்க ஏமாற்றப்பட்டீர்களோ அந்த வழக்கை நான் விசாரிப்பேன். ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಏಮಾರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರೋ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗಾಗಿ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಮಾಡಿ ನಿಮಗೆ ನ್ಯಾಯವನ್ನು ಕೊಡುವೆನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ನಾನೇ ವಿಚಾರಿಪೇನ್, ನಾನೇ ವಿಚಾರಣೆ ಮಾಡುವೆನು. ஹalleluya. 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 ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமா இருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அதிகமாய் நேசிக்கிறார். ಅವರು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಇಡಪಡುகிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬೆರೆತಿರುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ಎಲ್ಲರ ದೇವனுடைய சமூகத்துல ಭಯಭಕ್ತಿಯೋடு ಕೂಡ ನಮ್ಮ ಕಾಣಪಡಲಾಮಾ? ಆದುದರಿಂದ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರೋಣ. ನಾವು வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ಆಮೇನ್. ಕೂಗುವಂತ ಕುಗ್ಗಿ ಹೋದವರ ಕೂಗನ್ನು, ಬಡತನಲ್ಲಿ ಇರುವ ಕಷ್ಟದಲ್ಲಿರುವ ಅವರ ಮೊರೆಯನ್ನು ಆತನು ಕೇಳಿ ಲಾಲಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ದೇವರು ಉಂಟು. உங்க சார்புல நின்று போராட ஜெயம் தர ஒரு தேவன் உண்டுங்க. ನಿಮ್ಮ ಸಾರ್ಬದ ನಿಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಂತು ನಿಮಗಾಗಿ ಆತನು ಯುದ್ಧ ಮಾಡಿ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಮಾಡಿ ನಿಮಗೆ ಜಯ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ದೇವರು ಉಂಟು. ನಿಲೈ ನಿರುತ್ತುಗಿற ದೇವನ ஒருவர் உண்டு. ಆಮೇನ್. ನಿಮ್ಮನ್ನು ನೆಲೆಗೊಳಿಸುವಂತ ದೇವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. 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 உங்களுக்கு ஒரு உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாக சொல்லுகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ನಿಜವಾಗಲೂ ನಡೆದಂತ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಈಗ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. என்னுடைய ஒரு குடும்ப நண்பர், ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு ஃபேமிಲಿ இருக்காங்க. பாஸ்டம்மா ಅವರ ಫ್ಯಾಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ. சரிங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 குழந்தைகள். ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ 2 ಮಕ್ಕಳು. என்ன பண்ணனாங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து போட்டாங்க. ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅಂದ್ರೆ, ಒಂದು ಇನ್ವೆಸ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು. அவங்களுக்கு நிறைய வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து
அநேக காரியங்கள் வந்துட்டு அவங்க திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. நல்ல பணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் நிறையா வந்து அந்த ಇನ್ವೆಸ್ಟ್ಮೆಂಟ್ வந்துட்டு நிறைய ರಿಟರ್ನ್ಸ್ வரதை அவங்க பார்த்தாங்க. ನೋಡಿ, ಅವರು ಹಾಕಿದಂತ ಆ ಕಾರ್ಯದ ಮೂಲವಾಗಿ ಹಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅನೇಕ ಲಾಭಗಳು ಬರುವಂತೆ, ಅನೇಕ ಉಳಿತಾಯಗಳು ತೆಗೆಯುವಂತೆ ಅವರಿಗೆ ಅದರಲ್ಲಿ ಲಾಭವನ್ನು ಕಂಡು ಬಂದರು. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ಆವಾಗ ಅವ್ರು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ, நம்மளை சுத்தி நிறைய ஜனங்க கஷ்டப்படுறாங்க, ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಲಿರುವ ಜನರು ಅನೇಕರು ಕಷ್ಟಪಡ್ತಿದ್ದಾರೆ, ಕಾಲೇಜುக்கு ಫೀಸ್ ಕಟ್ಟ முடியாம எங்க கூட இருக்கவங்க ಕಷ್ಟப்படுறாங்க, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಜೊತೆನಲ್ಲಿ ಇರುವವರು ನನಗೆ ಗೊತ್ತಿರುವವರು ಕೂಡ ಕಾಲೇಜಿಗೆ ಫೀಸ್ ಕಟ್ಟಕ್ಕಾಗದೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்த முடியாம நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் கஷ்டப்படுறாங்க, ಅಯ್ಯೋ ಮಕ್ಕಳ ಮದುವೆ ಕೂಡ ಮಾಡಕ್ಕೆ ಆಗದಂತೆ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ಕೂಡ ಕಷ್ಟಪಡ್ತಿದ್ದಾರೆ, அப்ப அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. அப்போ அவங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லி ಅವರಿಗೆ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ இவங்களை வந்து அவங்கனால என்ன முடியுதோ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட சொன்னாங்க. அவங்களும் போட்டாங்க. ನೋಡಿ, ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆಲ್ಲ ನೀವು ಇದರಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ಳಿ, ನೀವು ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಮಾಡುವಾಗ ಅವರಿಂದ ಎಷ್ಟೆಷ್ಟಾಗುತ್ತೋ ಅಷ್ಟೆಲ್ಲ ಅವರು ಅದರಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಬಂದ್ರು. ஆனா இவ்வளவு நாள் வந்துட்டு இவங்க எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள் எல்லாமே நன்றாய் இருந்தது. எல்லா கடன்களும் வந்து யாரெல்லாம் இதுக்குள்ள வந்தாங்களோ அந்த கடன்கள் எல்லாம் அடைச்சாங்க. நல்ல வந்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் ಕಟ್ಟ முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நடந்தது. ನೋಡಿ, ಅನೇಕರು ಇದರಲ್ಲಿ ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ ನಂತರ ಯಾರೆಲ್ಲ ಸಾಲದಲ್ಲಿ ಇದ್ರು ಅವರೆಲ್ಲ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸಿದ್ರು, ಫೀಸ್ ಕಟ್ಟದೇ ಇರೋಕ್ಕಾಗದವರು ಸ್ಕೂಲ್ ಫೀಸ್ ಕಟ್ಟಿದ್ರು, ಮದುವೆ ಮಾಡೋಕ್ಕಾಗದವರು ಮದುವೆಯನ್ನು ಮಾಡೋದು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಈ ರೀತಿಯಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ನಡ್ಕೊಂಡ್ ಬಂತು. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இது எல்லாமே நின்று போயிடுச்சு. ಆದ್ರೆ ಒಂದು ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಹಾಗೆ ನಿಂತು ಹೋಯ್ತು. அப்ப என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் வந்து இந்த குடும்பத்தார நெருக்குனாங்க. ಆಗ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಈ ಕುಟುಂಬವನ್ನು ಜಜ್ಜುವುದಕ್ಕೆ, ಇಕ್ಕಟ್ಟಿಗೆ ತರುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. தன்னுடைய சொந்த சகோதரன் சகோதரி முதற்கொண்டு வந்து அவங்க கிட்ட என்னென்னலாம் இருக்கோ ஒவ்வொரு பைசாவையும் காரையும் வீடையும் அபகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்தாங்க. ನೋಡಿ, ಅವರ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ಕೂಡ ಇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನೇನಿದೆಯೋ ಕಾರು, ಮನೆ, ಬೈಕ್ ಎಲ್ಲವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಬಂದು ತುಂಬಾ ಬಹಳ ಹಿಂಸೆ ಕೊಟ್ರು. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆமென் ಆಮೇನ್. அடுத்து அவங்களோட வேலை செய்கிறவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அதாவது ரொம்ப வந்து திக்கன் தின்னா வந்து இருக்கிறவங்க கூட, சொந்தக்காரங்களை விட நேசமாக இருக்கிற அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து அவங்கள வந்து என்ன சொல்றதுன்னா மிகவும் நோகடித்தார்கள். ನೋಡಿ, ಅತಿ ಹೆಚ್ಚಾದ ನೆರೆಯವರಿಗಿಂತ, ಇದು ನಮ್ಮ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ಗಿಂತ ಸಂಬಂಧಿಕರಿಗಿಂತ ಆತ್ಮ ಸ್ನೇಹಿತರಾಗಿರುವ ಅವರು ಕೂಡ ಇವರನ್ನು ಬಹಳ ಹಿಂಸೆ ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அவங்க மேல பொய் கேஸ் போடப்பட்டுச்சு. ಅವರ ಮೇಲೆ ಸುಳ್ಳು ಕೇಸು ಹಾಕಲ್ಪಡ್ತು. சரிங்களா? ஸோ அவங்கள வந்து போலீஸ் வந்து உள்ள லாக்அப்ல போடணும்னு கொண்டு போயிடுச்சு போலೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ. ನೋಡಿ, ಆ ಕೇಸ್ ಹಾಕಿದ್ಮೇಲೆ ಅವರನ್ನು ಜೈಲಿಗೆ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವ್ರನ್ನ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಕರ್ಕೊಂಡೋದ್ರು ಪೊಲೀಸ್ ಅವರು ಬಂದು. ஆனா இந்த சகோதரனும் சகோதரியும் ரொம்ப அமைதியானவர்கள். ಆದ್ರೆ ಈ ಸಹೋದರ ಸಹೋದರರು ತುಂಬಾ ಶೈರಣ್ಯ ಉಳ್ಳವರು. தேவனை நம்புகிற ஒரு குடும்பம், ದೇವರನ್ನು ನಂಬುವಂತ ಒಂದು ಕುಟುಂಬ. முழங்காலையே நின்னாங்க. ಅವರು ಮೊಣಕಾಲಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ರು. ஆண்டவரை நோக்கி அழுதாங்க, கதறினாங்க. ದೇವರನ್ನು ನೋಡಿ ಗೋಳಾಡಿದ್ರು, ಬೇಡಿಕೊಂಡ್ರು, ಅಳುತ್ತಾ ಇದ್ದರು. எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு கண்ணீர் வடிச்சாங்க. ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் எங்களை விட்டு ஓடிட்டாங்க, எங்க யோசேப்பை குழியில தள்ளினது போல தள்ளிட்டாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கப்பான்னு கதறினாங்க. ದೇವರೇ, ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ರು, ಮೋಸ ಮಾಡಿದ್ರು, ನಾನು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವಳಾಗಿದ್ದೇನೆ, ಯೋಸೇಫನ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ಪ್ರಕಾರ ನನ್ನನ್ನು ಸಹ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹಾಕಿ ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ. இரவோடு இரவாக அவங்களுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு தன்னுடைய ஜீவனுக்காக பயந்து ಓಡಿனாங்க. ನೋಡಿ, ರಾತ್ರಿಯಲ್ಲೇ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ವಂತ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರ ಕುಟುಂಬವಾಗಿ ಓಡಿ ಹೋದರು. 15 வயது ஒரு குழந்தை, 13 வயது குழந்தையை பிடித்து கொண்டு எப்படி இஸ்ரவேலர்கள் அந்த ராத்திரி வேளையில அந்த எகிப்தை விட்டு ஓடினாங்களோ அது மாதிரி இவங்க தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு, சொந்த இடத்தை விட்டு தன்னுடைய ஜீவனை பயந்தவர்களாக ஓடி போனார்கள். ನೋಡಿ,
ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೇಗೆ ರಾತ್ರಿಗೆ ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋದರು, ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ 15 ವರ್ಷದ ಒಂದು ಮಗು, 13ನೇ ಒಂದು ವರ್ಷ ಮಗುವನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಸ್ವಂತ ಮನೆ, ಸ್ವಂತ ಊರು, ಸ್ವಂತ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಾಗೆ ಅವರ ಹಿಂಸೆಯಿಂದ ಅಟ್ಟಿಸಿದ ಹಾಗೆ ಓಡಿ ಹೋದರು. ಏನು ನಡೆಯಿತು ಗೊತ್ತಾ? அந்த சகோதரனுக்கு வேலையை இழந்து போனார். ಆ ಸಹೋದರನು ತನಗಿರುವ ಕೆಲಸವನ್ನೇ ಕಳೆದುಕೊಂಡರು. புதிய இடத்துக்கு போனாங்க, ಹೊಸ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರು, வேலை இல்ல, ಅವರಿಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ. எப்படி 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 வாழ முடியும் யோசிச்சு பாருங்க. ನೋಡಿ ಹೇಗೆ ಅವರು ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நல்ல சொந்த வீடு, சொந்த காரு, நல்லா வாழ்ந்தவங்க. ನೋಡಿ ಸ್ವಂತ ಮನೆ, ಸ್ವಂತ ಕಾರು, ಅನೇಕ ಅನುಕೂಲವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಜೀವನ ಮಾಡಿದವರು, ಬದುಕಿದವರು. ஒரு வருஷத்துக்கு மேல கண்ணீரே என் உணவானது அப்படின்றதான் அவங்களுடைய அனுபவம். ನೋಡಿ 1 ವರ್ಷಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಅವರ ಕಣ್ಣೀರೇ ಅವರಿಗೆ ಆಹಾರವಾಯಿತು ಎಂಬ ಅನುಭವನೇ ಅವರಿಗೆ ಕೊನೆಗೆ. ಗಮನಿಸಿ. அப்போ அந்த நேரங்களில் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ಅಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಏನ್ ಗೊತ್ತಾ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು? கணவனும் மனைவியும் காலையில எழும்பி, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬೆಳಗ್ಗೆನೆ ಎದ್ದು அவங்க என்ன சொற்பமான ஒரு சின்ன ஒரு வீட்டுடைய வாடகை மட்டும்தான் அவங்களுக்கு வந்துச்சு, ஒரு சொற்பமான அமௌண்ட். ನೋಡಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಆ ಅಮೌಂಟ್, ಅದು ಆ ಮನೆಗೆ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ. அதுல என்ன முடியுமோ வாங்கி சாப்பிட்டுட்டு ಅದರಿಂದ ಏನು ಅವರಿಗೆ ತೆಗೆದು ಅಂಗಡಿಯಿಂದ ಖರೀದಿ ಮಾಡಿ ತಿನ್ನಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟೋ, கணவனும் மனைவியும் குழந்தைகளுமாக தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಸೇರಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲು ಊರಿ, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், நீங்க காப்பாத்தாட்டினா எங்களுக்கு வாழ்க்கையே இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்தாங்க. ನೋಡಿ, ನೀವೇ ದೇವರೇ, ನೀವಿಲ್ಲದೆ ನಮ್ಮಿಂದ ಏನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ನೀವೇ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಬೇಕು, ನೀವೇ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಟುಂಬವಾಗಿ ಅವರು ಹಾಗೆ ಬಿದ್ದಿದ್ದರು. ஒரு வருடம் மகாவேதனை, 1 ವರ್ಷಗಳಿಂದ ಮಹಾವೇದನೆ ಆಗಿತ್ತು. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அப்படின்ற அனுபவம் தான் அவங்களுடைய வாழ்க்கை. ನೋಡಿ, ಬೆಂಕಿಯನ್ನು ನೀರನ್ನು ಸಮುದ್ರ ಹಾದು ಬಂದೆ ಎಂಬ ಒಂದು ಅನುಭವವೇ ಅವರ ಜೀವನವಾಗಿತ್ತು. தானியேலுடைய நண்பர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சுளையில போடப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக அவங்க கடந்து போனாங்க. ನೋಡಿ, ದಾನಿಯೇಲನ ಸ್ನೇಹಿತರನ್ನು 7 ಅದು ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕಿ ಅನುಭವ ಒಳಗಡೆ ನಡೆಸಿದಂತ ಅನುಭವವೇ ಇವರಿಗೂ ಬಂದಿತ್ತು. மனுஷர்கள் சிங்கம் போல எழும்பி நின்னாங்க. அவங்கள மூர்க்கத்தனமாய், அவங்கள ஒன்றுமில்லாமல் போக பண்ண வேண்டும் என்று சொல்லி மூர்க்கத்தனமாய் எழும்பின மனிதர்கள் மத்தியில காணப்பட்டாங்க. ನೋಡಿ, ಮನುಷ್ಯರು ಸಹ ಅವರಿಗೆ ಕನಿಕರ ಇಲ್ಲದವರಾಗಿ ಕಠಿಣವಾಗಿ ಸಿಂಹಗಳ ಹಾಗೆ ನುಂಗುವ ಹಾಗೆ ಅವರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತಾ, ಕಷ್ಟಪಡುತ್ತಾ, ಜಜ್ಜುತ್ತಾ ಅವರನ್ನು ಅಂತ ಒಂದು ಕಠಿಣವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದರು. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள, சிறகுகளுக்குள்ளாரே அந்த குடும்பம் மறைந்திருந்தது. ನೋಡಿ, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ರೆಕ್ಕೆಯ ಒಂದು ಭದ್ರತೆಯಲ್ಲೇ ಅವರು ಅಡಗಿದ್ದರು. நாங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் முடியல சிஸ்டர், எவ்வளவு நாள் தான் நாங்கள் இப்படி கஷ்டப்படுவோம், அடுத்த வாய்தா மேலே வாய்தா வந்துட்டே இருக்குது, ஜட்ஜுக்கு தெரியுது என்ன நடந்தது, எது உண்மைன்னு ஜட்ஜுக்கு தெரியுது, ஆனால் நம்ம பக்கம் தீர்ப்பு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ಅನೇಕ ವೇಳೆಗಳಲ್ಲಿ ಕದರಿರುವವர்களಾಗ ಕಾಣಪಟ್ಟಾர்கள். ನೋಡಿ, ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಅವರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ವಿಚಾರಣೆ ಮಾಡುವಾಗಲೂ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಸಿಸ್ಟರ್, ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ನಮ್ಮಿಂದ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಜಡ್ಜ್ ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಯಾವುದು ತಪ್ಪು ಯಾವುದು ಸರಿ ಅಂತ ಗೊತ್ತಿದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ನಮ್ಮ ಪಕ್ಷ ಏನಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ತೀರ್ಪು ಸರಿಯಾಗಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ವಾಯ್ದಾ ಮೇಲೆ ಅದು ಹಾಗೆ ಹಿಂದೆ ಹೋಗ್ತಾನೆ ಇದೆ, ತುಂಬಾ ದುಃಖಪಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ದೇವನ್ ಉண்மை உள்ளவராக காணப்பட்டார். ಆದ್ರೆ ಆಮೇಲೆ ದೇವರು ಅದರ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. ஒரு நாள் வந்ததுங்க, ಒಂದು ದಿನ ಬಂತು. யாரெல்லாம் எந்த போலீஸ்காரங்க இவங்களை பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாங்களோ அவங்களே இவரோட கையை பிடிச்சிட்டு தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்களாக காணப்பட்டாங்க. ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಯಾವ ಪೊಲೀಸ್ ಅವರು ಬಂದು ಇವರನ್ನು ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದು ಸೆರೆಮನೆಗೆ ಆ ಜೈಲಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದರು, ಅದೇ ಪೊಲೀಸ್ ಅವರು ಬಂದು ಅವರ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡರು. எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அதே இடத்துல தேவன் அவங்க தலையை உயர்த்தினார். ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ತಲೆ ತಗ್ಗಿ ಹೋದರೋ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನು ತಲೆ ಎತ್ತುವಂತ ಸಹಾಯ ಮಾಡಿದನು.
அருமையான ஒரு வேலையை கொடுத்து, அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பதவியை கொடுத்து தேவன் அந்த சகோதரரை ಉಯರ್ತಿனார். ಆಮೇನ್ ಆಮೇನ್. ನೋಡಿ, ಆತನಿಗೆ ಇದ್ದಂತ ಕೆಲಸಕ್ಕಿಂತಲೂ ಇನ್ನೂ ಉನ್ನತವಾದ ಒಳ್ಳೆ ಕೆಲಸದಲ್ಲಿ ದೇವರು ಆತನಿಗೆ ಕುಂಡ್ರಿಸಿ ಆತನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಆ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ತಂದರು. சாப்பிடுறதுக்கு கஷ்டப்பட்ட அந்த குடும்பம் இன்னைக்கு ಫ್ಲೈಟ್ல போயிட்டு வராங்க. ಆಮೇನ್ ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಊಟ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟಪಟ್ಟಂತ ಆ ಕುಟುಂಬವು ಇವತ್ತು ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಓಡಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. அவங்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்ய முடியுமா? ಆಮೇನ್. ಅವರಿಗೆ ಮಾಡಿದಂತ ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಶಕ್ತಿ ಉಂಟಾ? உங்களுக்கு செய்வாரா? ನಿಮಗೆ ಮಾಡ್ತಾರಾ? நம்புறீங்களா? ಅದು ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? ಆಮೇನ್. இந்த ஆமென் பத்தாது. ಈ ಆಮೇನ್ ಸಾಲದು. இந்த ஆமென் பத்தாது. ಈ ಆಮೇನ್ ಸಾಲದು. ஹalleluya ஹalleluya. glory to God. thank you father. ಸ್ತೋತ್ರ. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? ಆದ್ರೆ ಅವ್ರು ಏನ್ ಗೊತ್ತಾ ಮಾಡಿದ್ರು? இந்த பரிசுத்த வேதாகமத்தை வந்து எழுதுனாங்க. ಈ ಪರಿಶುದ್ಧ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಅವರು ಬರಿತಾ ಇದ್ರು. எல்லாரும் வாசிப்பீங்க வசனத்தை இல்லீங்களா? ಆದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲರೂ ವಚನಗಳನ್ನು ಓದುವವರಾಗಿರ್ತೀವಿ. வாசிப்பீங்களா? ನೀವು ಓದ್ತಾ ಇದ್ದೀರಾ? அனுதினமும் வாசிப்பீங்களா? ಪ್ರತಿದಿನವೂ ಅದನ್ನು ಓದುವವರಾಗಿದ್ದೀರಾ? ಆಮೆನ್. டெய்லி தியானிப்பீங்களா? ಪ್ರತಿದಿನ ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತೀರಾ? வாசிப்போம், ஆனா தியானிக்கிறதுனா என்னது? ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ಆದ್ರೆ ಧ್ಯಾನ ಮಾಡುವುದಂದ್ರೆ ಏನು ಅದು? எவ்வளவு பேர் வசனத்தை தியானிப்பீங்க? ಎಷ್ಟು ಜನ ವಚನಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತೀರಿ? Meditating the word of God. ಅದು ಧ್ಯಾನ ಮಾಡುವುದೇ ದೇವರಿಗೆ ಅದು ಇಷ್ಟವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. எவ்வளவு பேர் மெடிடேட் பண்ணுவீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೀರಿ? ஹalleluya ஹalleluya. தியானிக்கணும். வசனத்தை படிக்கிறது வாசிக்கிறது மட்டுமல்ல, அந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசுங்க, இந்த வார்த்தைக்குள்ளா இருக்கிற வெளிச்சத்தை எனக்கு தாங்க, இந்த சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசும்போது இந்த வார்த்தையிலிருந்து தேவன் அநேக ரகசியங்களை உங்களோடு கூட இடைப்படுவார். ಆಮೇನ್ ಆಮೇನ್. ನೀವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡಬೇಕು. ದೇವರೇ, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಇದರಲ್ಲಿರುವ ರಹಸ್ಯಗಳನ್ನು, ಇದರಲ್ಲಿರುವ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ನನಗೆ, ಇದರಲ್ಲಿರುವ ಸತ್ಯವನ್ನು ನನಗೆ ತಿಳಿಸು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ, ಅದನ್ನು ಓದು ಮಾಡುವಾಗ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென் ஆமென். சோ வசனத்தை வந்து ஏதோ கடமைக்காக இன்னைக்கு நீ பைபிள் வாசித்தாயா, இன்றைக்கு ஜெபித்தாயா அப்படின்னு யாராவது கேட்டா ஆமாங்கன்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் போட்டு தப்பிச்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டி வாசிக்க கூடாது. ಇವತ್ತು ಯಾರಾದ್ರೂ ಕೇಳುವಾಗ ಇವತ್ತು ನೀನು ಬೈಬಲ್ ಓದಿದ್ಯಾ, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದ ಎಂಬ ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಏನೋ ಒಂದು ಕರ್ತವ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿ ವಚನಗಳು ಓದುವವರಾಗಿ ನಾವು ಇರಬಾರದು. அந்த குழந்தைங்களும், அந்த டீனேஜ் வயதுல இருந்த அந்த குழந்தைங்களும் அப்பா அம்மாவுமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லாங் சைஸ் நோட்டு வாங்கிட்டு இந்த வசனங்களை பைபிள்ல எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி எழுதுவாங்க. ನೋಡಿ, ಈ ಯೌವನ ಮಕ್ಕಳು ಕೂಡ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಲಾಂಗ್ ನೋಟನ್ನು ತಗೊಂಡು ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ವಚನಗಳು ಹೇಗಿದೆಯೋ ಹಾಗೆ ಆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ, ಆ ನೋಟ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ ಹಾಗೇ ಬರೆಯುವವರಾಗಿದ್ದರಂತೆ. ஒரு தடவை படிக்கிறதும் 2 தடவை எழுதுறதும் சரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಒಂದು ಬಾರಿ ಓದುವುದು 2 ಬಾರಿ ಬರೆಯುವ ವಿಷಯವನ್ನು ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ? ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க? எழுதி பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಓದುವುದಕ್ಕಿಂತ ಬರೆದು ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அப்போ வசனத்தை அவங்க அதிகமா ವಾಸಿಸಿ ಧ್ಯಾನಿಸಿ எழுதி கொண்டே இருந்தார்கள். ಆಮೇನ್. ಅವರು ಯಾವಾಗಲೂ ಸತ್ಯ ವೇದವನ್ನು, ವಚನಗಳನ್ನು ಓದುತ್ತಾ, ಅದನ್ನು ಬರೆಯುತ್ತಾ, ಅದನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾನೇ ಇರ್ತಾ ಇದ್ರು. இந்த வசனத்துல தேவனுடைய வார்த்தையாகி இந்த வேதாகமத்துல பைபிள்ல வல்லமை இருக்கிறது. ಆಮೇನ್. ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿರುವ, ಇದರಲ್ಲಿರುವ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮಹಾಶಕ್ತಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. ಜೀವವುಳ್ಳದಾಗಿ இருக்கிறது. ಅದು ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால இவ்வளவு நேரமாக
ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, உங்களை எப்படி விடுவிக்க போறாரு, எப்படி காப்பாற்ற போகிறார், எப்படி உங்களுக்கு நியாயம் விசாரிக்க போகிறார், எப்படி வந்துட்டு உங்களுக்கு துணை நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக விஷயங்களே உங்க மத்தியில பேசினார். உங்களை நான் மறக்க மாட்டேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். ಆಮೆನ್. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಹಳ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದರಿಂದಲೇ ಆತನು ನಿಮಗೆ ಅನೇಕ ಮಾತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾನು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ, ನಿನಗೆ ನಾನು ಕನಿಕರಿಸುತ್ತೇನೆ, ನಿನ್ನನ್ನು ನಾನು ಎಂದಿಗೂ ಮರೆಯುವುದಿಲ್ಲ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇಷ್ಟೊತ್ತು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ಆದರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಎದುರು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. எதிர்பார்த்து வந்திருக்கிற ஆண்டவரை நீங்க சந்தோஷப்படுத்துவீங்களா? ಆಮೇನ್. ಎದುರಿ ನೋಡಿ ಬಂದಿರುವ ದೇವರನ್ನು ನೀವು ಸಂತೋಷ ಪಡಿಸುವಿರಾ? ஆமென் ಆಮೇನ್. எத்தனை பேர் நான் ஆண்டவரை வந்து துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರನ್ನು ನೋಡಿ ನಾನು ದೇವರನ್ನು ದುಃಖ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಿ? எதிர்பார்ப்ப நான் பூர்த்தியாக்குவேன் எவ்வளவு பேர் சொல்றீங்க? ಆಮೇನ್. ದೇವರೇ, ನೀವು ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುವೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ? ஆமென் ಆಮೇನ್. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. திருப்புங்க உபாகமம் 8வது அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ ಪುಸ್ತಕಕ್ಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ಬರೋಣ. 1வது வசனம். ಮೊದಲನೇ ವಚನ. இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட், உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். ಇವತ್ತು ನಿಮಗೆ ಒಂದು ಮನೆ ಪಾಠ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல தான் ஹோம்வொர்க்னு தப்பிச்சு வந்தா சர்ச்சிலயும் ஹோம்வொர்க்கா? ಮನೆ ಸ್ಕೂಲ್ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಸ್ಕೂಲಲ್ಲೇ ಮನೆ ಪಾಠ ಅಂತ ಬಂದ್ರೆ ಸಭೆನಲ್ಲೂ ಇದೇ ಮನೆ ಪಾಠ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? உபாகமம் 8வது அதிகாரத்தை வீட்டுல போய் இன்னைக்கு தூங்குறதுக்குள்ளாக எல்லாரும் உட்கார்ந்து வாசிக்க வேண்டும். ನೋಡಿ, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡೋದ್ರ ಅಷ್ಟರಲ್ಲಿ ನೀವು ಅಧ್ಯಾಯವನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಓದಿ ಮುಗಿಸಬೇಕು. குடும்பமாக உட்கார்ந்து கணவனும் மனைவியுமாக குழந்தைகளாக உட்கார்ந்து வாசிக்க வேண்டும். ನೋಡಿ, ಕುಟುಂಬವಾಗಿ ಕುತ್ಕೊಂಡು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಾಗಿ ಕುಳಿತು ನಾವು ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದು ಮುಗಿಸುವವರಾಗಿರಬೇಕು. எவ்வளவு பேர் செய்வீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಿರಿ? செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? ಮಾಡ್ತೀರಾ, ಮಾಡೋದಿಲ್ವಾ? சில கையெல்லாம் இவ்வளவுதான் இருக்குது. ಕೆಲದ ಕೈಗಳು ಇಷ್ಟೇ, ಅರ್ಧನೇ ಇದೆ. பாஸ்டர்ட்ட நான் கேக்குறேன். ಪಾಸ್ಟರ್ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ. பாஸ்டர் ಫೋನ್ பண்ணி கேட்பேன். ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಫೋನ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಕಡೆ ವಿಚಾರಣೆ ಮಾಡ್ತೀನಿ. என்னங்க பாஸ்டர் 2 days கழிச்சு நான் ಫೋನ್ பண்றேங்க. ನಾನು 2 ದಿನ ಬಿಟ್ಕೊಂಡು ಪಾಸ್ಟರ್ ಫೋನ್ ಮಾಡ್ತೀನಿ. சரிங்களா? ಸರಿನಾ? சரி, 1வது வசனம் படிக்கலாமா? ಮೊದಲನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியையும் செய்ய ಸಾವಧಾನವಾಗಿರುತ್ತೀர்களಾಗ. ನಾನು ಈಗ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವ ಧರ್ಮೋಪದೇಶವನ್ನೆಲ್ಲ ನೀವು ಅನುಸರಿಸಬೇಕು. ಅನುಸರಿಸಿದರೆ ನೀವು ಬದುಕಿಕೊಂಡು ಹೆಚ್ಚಿ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಪ್ರಯಾಣ ರೂಪವಾಗಿ ಕೊಟ್ಟ ದೇಶವನ್ನು ಸೇರಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಿರಿ. ಗಮನಿಸಿ, எல்லா கட்டளைகளின் படி செய்ய சாவதானமா இருப்பீர்களாக. Be careful to follow each and every word of the Bible. ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವ ಎಲ್ಲ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಗಮನವಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಅದನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವವರಾಗಿ ಅದನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು ನೀವು. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಸೋ இந்த பைபிள்ல என்னென்னலாம் எழுதி இருக்கிறதோ, ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏನೇನೆಲ್ಲ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, பழைய ஏற்பாடெல்லாம் கழிஞ்சு போயிருச்சு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಎಲ್ಲ ಕಳೆದು ಹೋಯ್ತು. எல்லாம் வந்து ஜீசஸ் புதுசாக்கிட்டாரு. ಎಲ್ಲ ಬಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೂತನವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அப்படின்னு நான் சொன்னா, ಆ ರೀತಿ ನಾನು ಹೇಳಿದ್ರೆ நீங்க என்ன சொல்றீங்க? ನೀವು ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? நீங்க நேரம் எழுந்து நின்று வந்து ஏன் பாஸ்டர்மா இப்படி தப்பா பிரசங்கம் பண்றீங்கன்னு கேட்டிருக்கணும் என்னைய. ನೀವು ಎದ್ದು ನಿಂತು ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ಮ ಅವರೇ ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿರಬೇಕು, இல்லையா? ಯಾಕೆ? ಹೌದು ತಾನೆ? சோ இந்த பைபிள்ல 1வது பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளே. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಈ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಕೊನೆಯ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಎಲ್ಲಾ ವಾಕ್ಯಗಳು ಅದು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯವಾಗಿಯೇ ಇದೆ.
இதுல செய்யன்னு சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம செய்ய வேண்டும். ಇದರಲ್ಲಿ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಮಾಡಲೇಬೇಕು. இதை செய்யாதன்னு சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடாது. ಇದರಲ್ಲಿ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಪ್ರತಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮಾಡಲೇಬಾರದು. ஆமென் ಆಮೆನ್. எவ்வளவு பேர் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டோம்னா சந்தோஷமா இருப்போம். ಎಷ್ಟು ಜನ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ಎಷ್ಟು ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ. எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் அது நிறைவேறணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರಬೇಕಂದರೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಇದೆ, கட்டளைகள் இருக்கிறது, ಒಂದು ಆಜ್ಞೆಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதை ஃபாலோ பண்ணினாதான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗಲೇ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನಗಳು ನಮಗೆ ನೆರವೇರುತ್ತದೆ. வாக்கு தத்தம் கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே செய்யவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொன்னோம்னா ದೇವರೇ ನೀವು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಸ್ವಾಮಿ, ನನಗೆ ನೆರವೇರಿಸು ಯಾಕೆ ಇನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾ ಇಲ್ಲ ದೇವರೇ, ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದೀರಿ ಅಂತ ನಾವು ಕೇಳುವುದಾದರೆ ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உனக்கு கட்டளையும் கூட கொடுத்திருக்கிறேனே மகனே. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಮಗನೇ ಆ ವಾಗ್ದಾನದೊಂದಿಗೆ ನಾನು ನಿನಗೆ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಸಹ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಲ್ಲ, அந்த கட்டளைகளை நீ கைக்கொள்றதே இல்லையா மகளே? ಆಜ್ಞೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೀನು ಕೈಗೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲವಲ್ಲ ಮಗಳೇ. அப்ப எப்படிமா நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது? ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು? ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. எல்லா கட்டளைகளையும் செய்ய கவனமா இருக்க வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವುದಕ್ಕೆ ನಾವು ಗಮನ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அடுத்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ಮುಂದಿನ ವಚನವನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಈ 40 ವರ್ಷ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿದ್ದನು. ನೀವು ತನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಳ್ಳುವವರೋ ಅಲ್ಲವೋ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿ ನಿಮ್ಮ ಮನೋಭಾವವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿದನು. ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ಈ ವಚನವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. ಯಾರು ಜನங்களை சிறுமைப்படுத்தினாங்க? ಯಾರು ಜನರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದರು? வசனத்தை படிங்க, பைபிளை பாருங்க, ಬೈಬಲ್ ಸತ್ಯವೇದವನ್ನು ನೋಡಿರಿ. யாரு ಜನங்களை சிறுமைப்படுத்தினாங்க? ಯಾರು ಜನರನ್ನು ಕಷ್ಟ ಒಳಗಡೆ ಒಳಪಡಿಸಿದರು? சில நேரம் தேவன் உங்களை இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாக, சிறுமையின் பாதை வழியாக, நொறுக்குதலின் பாதை வழியாக, தோல்வியின் பாதை வழியாக ஆண்டவர் உங்களை ಅನುಮತಿக்கிறார். ನೋಡಿ, ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರೇ ನಿಮಗೆ ಕಷ್ಟದ ಒಳಗಡೆ ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿ, ನಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿ, ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಗೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಆತನೇ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? 2 விஷயம் இருக்கு. 2 ವಿಷಯ ಇದೆ. தம்முடைய கட்டளைகளை, வார்த்தைகளை நீங்க கை கொள்ளுவீங்களா கை கொள்ள மாட்டீங்களான்னு ஆண்டவர் உங்களை சோதித்து அறிகிறார். ದೇವರು ಹೇಳಿದಂತ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಈ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವಾಗ ನೀವು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತೀರಾ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿ ಆತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? 2ನೇ ವಿಷಯ ಏನು ಗೊತ್ತಾ? பார்க்கலாமா? ನೋಡೋಣ. உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சோதனை. ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಒಳಗಡೆ ಏನೇನೆಲ್ಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಿಮಗಾಗಿ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಬರುವಂತ ಶೋಧನೆಯಾಗಿದೆ. எனக்கெல்லாம் பயங்கர விசுவாசங்க, ನನಗೆಲ್ಲ ಭಯಂಕರವಾದ ನಂಬಿಕೆ. ஆண்டவர்னால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். ದೇವರಿಂದ ನಾನು ಒಂದು ದಂಟನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವೆ. ಯೇಸುವಿನಾல ನಾನು ಮದಿலை தாண்டுவேன். ಆ ಯೇಸುವಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಒಂದು ಮದಿಲನ್ನು ಕೂಡ, ಒಂದು ಇದನ್ನು ಕೂಡ ನಾನು ದಾಟಿ ಹೋಗುವೆ. ஆண்டவர் பாப்பாரு, ದೇವರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்படியா? ಆಗ நல்ல ಕೈ ತಟ್ಟಿ பாட்டு பாடும்போது ஜாலியா இருக்கும். ನಾವು ಒಳಗಡೆ ಸಬಡಿ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಹಾಡುವಾಗ ಅದು ತುಂಬಾ ಜಾಲಿಯಾಗಿರುತ್ತದೆ. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஆமென் ஆமென். ஜாலியா பாடுவோம், ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಜಾಲಿಯಾಗಿ ಹಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. பார்த்துட்டே இருப்பாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. சரி, ஒரு மதில போட்டு விடுவோம் முன்னாடி.
ಸರಿ ಸರಿ, ಒಂದು ದಂಟನ್ನು ಹಾಕಿ ಬಿಡೋಣ ಇವ್ರ ಮುಂದೆ, ஒரு சேனை அனுப்புவோம். ಒಂದು ಸೈನ್ಯವನ್ನು ಕಳಿಸೋಣ ಇವ್ರ ಮುಂದೆ. ஹalleluya. அல்லேலூயா. அப்பதான் நமக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு விசுவாசம் நமக்கே தெரியும். ಆಗ ತಾನೇ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಮಗೆ ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ ಇದೆ, ನಾವು ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ ಒಳಗಡೆ ವಾಸವಾಗಿದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ. சரிங்களா? இந்த ரெண்டு பர்பஸ்க்காக ஆண்டவர் சில வேளைகளில நம்ம இந்த நெருக்குதல் பாதைக்குள்ளாக ஆண்டவர் ಅನುಮதிக்கிறார். ನೋಡಿ, ಈ ಎರಡು ವಿಷಯಗಳಿಗಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೆಲವು ಬಾರಿ ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. அல்லேலூயா. சோ இப்படி 40 வருஷங்களும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ನೋಡಿ, ಈ ರೀತಿಯಾಗಿ 40 ವರ್ಷಗಳು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿ ಬಂದ ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಬೇಕು. கஷ்டத்தின் பாதையில போகும்போது திருப்பி ஃபிளாஷ்பேக் அடிச்சு பார்க்கணும். ನಾವು ಕಷ್ಟದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ನಾವು ಹಿಂದೆ ನಡೆದು ಬಂದ ಮಾರ್ಗವನ್ನು ನೆನಪಿಗೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. ஆண்டவர் அன்றைக்கு என்னை நடத்தினார், ದೇವರು ಆವತ್ತೇ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ, அன்றைக்கு என்னை விடுவித்தார், ಆವತ್ತು ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರು, அன்றைக்கு என்னை காப்பாற்றினார், ಆವತ್ತೇ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದರು. இதுல இருந்தும் என்னை விடுவிப்பார். ಈ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದಲೂ ನನಗೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. அல்லேலூயா. இந்த அதிகாரம் ரொம்ப ஒரு அருமையான காரியங்கள் நிறைந்த ஒரு அதிகாரம். ನೋಡಿ, ಈ ಅಧ್ಯಾಯ ತುಂಬಾ ಅಮೂಲ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಿದಂತ ಅಧ್ಯಾಯವಾಗಿದೆ. 3வது வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் என் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ಮನುಷ್ಯರು ಆಹಾರ ಮಾತ್ರದಿಂದಲ್ಲ ಯೆಹೋವನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುತ್ತಾರೆಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದಂತೆ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿ ಹಸಿವೆಯಿಂದ ಬಳಲಿಸಿ ನಿಮಗೂ ನಿಮ್ಮ ಪೂರ್ವಿಕರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟು ಘೋಷಿಸಿದನು. ஹalleluya. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் சிறுமைப்படுத்துறார் தெரியுதா? ಯಾಕೆ ದೇವರು ನಮಗೆ ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡಿಸುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? மனுஷனுடைய காரியங்கள் நீங்க வந்து இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் உங்களை பிழைப்பூட்ட முடியும். ಆಮೆನ್. ಈ ಸತ್ಯ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಯೆಹೋವನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಮಾತು ಮಾತ್ರವೇ ನಿಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸುತ್ತದೆ, ಬದುಕುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. இதை நீங்க புரிந்து கொள்ளணும்ன்றதுதான் தேவனுடைய நோக்கம். ಇದನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದು ಒಂದೇ ಒಂದು ದೇವರ ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. ஹalleluya. அல்லேலூயா. இந்த நேரத்துல தான் மனுஷங்களை நீ நம்பாத, ಇಂಥ ಸಮಯದಲ್ಲೇ ನೀನು ಮನುಷ್ಯರನ್ನು ನಂಬಬೇಡ, ನಂಬಾದ, ಕೈಯ ಬಲವನ್ನು ನಂಬಬೇಡ, ಬುದ್ಧಿயை ಸಾರಾದ, ನೀನು ಸ್ವಹ ಬುದ್ಧಿಯನ್ನು ನೀನು ಹಾದುಕೊಳ್ಳಬೇಡ, என்னை சார்ந்துகொள், ನನ್ನನ್ನೇ ಹಿಡಿದುಕೋ, ದೇವ ಬೆಳಕಿನಾಲ ನಿಂತು ಬಿಡು. ದೇವರ ಒಂದು ಬಲದಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ஹalleluya. அல்லேலூயா. இதை உணர்ந்து கொள்ளணும்னு தான் ஆண்டவர் நம்மை இப்படி நடத்துகிறார். ಈ ಒಂದು ಮಹಾ ದೊಡ್ಡವರ ರಹಸ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು, ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆತನ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ತಿಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள் வந்துட்டு இந்த முழு அதிகாரத்திலும் ரொம்ப அருமையான காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ನೋಡಿ, ಇಂಥ ಒಂದು ಮಹಾ ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯಗಳು ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 5வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. ನೋಡಿ, 5ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ತಂದೆ ಮಗನನ್ನು ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದೆಂಬುದನ್ನು ನೀವು ಆಲೋಚಿಸಿಕೊಂಡು ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅನುಸರಿಸುವವರಾಗಿ ಆತನು ಹೇಳಿದ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ನನಗೆ ನಡೆದು ಆತನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕೆಂಬುದೇ ಆತನ ಇಷ್ಟವಾಗಿದೆ. ದೇವರು ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬೋಧಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ, ನಮಗೆ ಬೋಧಿಸಿ ತಿಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஸோ இப்படி வந்து தேவனுடைய அந்த சிற்சைக்குள்ளாக, அந்த சிறுமைகளுக்குள்ளாக நம்ம போகும் பொழுது நம்ம என்ன பண்ணணுமாமா? எல்லா கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். 1வது வசனம்,
ನೋಡಿ, ಮೊದಲನೇ ವಚನ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಷ್ಟದ ಒಳಗಡೆ ನಡೆಸುವಾಗ ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನಾವು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವವರಾಗಿರಬೇಕು. இரண்டாவது வசனம், எல்லா வழிகளையும் நினைத்து பார்க்க வேண்டும். ನೋಡಿ, ಎರಡನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನಡೆದು ಬಂದ ಹಾದು ಬಂದ ಎಲ್ಲಾ ಮಾರ್ಗವನ್ನು ನಾವು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. ஐந்தாவது வசனம், ஆண்டவர் உங்களை உணர்த்து வைக்கிறார், டீச் பண்றார். ಐದನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಗ್ರಹಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ದೇವರು ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இஸ்ரவேலர்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துகிறார் அப்படின்னா, கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், கோதுமை வார்கோதுமை திராட்சை செடி அத்தி மரங்கள் மாதுளை செடிகள் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெய்களும் உள்ள தேசம். அங்க அப்பத்துக்கு தாழ்ச்சி இல்லை, மலைக்கு தாழ்ச்சி இல்லை. அந்த நல்ல தேசத்துல அவரை ஸ்தோத்திரிக்க கடவா என்று 10வது வசனம் சொல்லுகிறது. ನೋಡಿ, ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಉತ್ತಮ ದೇಶಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸುತ್ತಾನೆ. ಆ ದೇಶದ ಹಳ್ಳಗಳಲ್ಲಿ ನೀರು ಯಾವಾಗಲೂ ಹರಿಯುತ್ತದೆ ಮತ್ತು ತಗ್ಗುಗಳಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳಲ್ಲಾಗಲಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಯೂ ಭೂಮಿಗಳಲ್ಲಾಗಲಿ ಬೊಗ್ಗೆಗಳಿಂದಾಗಲಿ ನೀರು ಉಕ್ಕುತ್ತದೆ. ಆ ದೇಶದಲ್ಲಿ ಗೋಧಿ, ಜವೆಗೋಧಿ, ದ್ರಾಕ್ಷಿ, ಅಂಜೂರ, ದಾಳಿಂಬ ಇವುಗಳು ಬೆಳೆಯುತ್ತದೆ. ಎಣ್ಣೆ ಮರಗಳು, ಜೇನು ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ನೀವು ದುರ್ಭಿಕ್ಷವನ್ನು ಕಾಣದೆ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಉಂಡು ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇಲ್ಲದೆ ಇರುವಿರಿ. ಆ ದೇಶದಲ್ಲಿ ಕಬ್ಬಿಣದ ಕಲ್ಲು ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಆ ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ ತಾಮ್ರದ ಕಣಿಗೆಗಳು ಉಂಟು. ನೀವು ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಉಂಡು ಸುಖದಿಂದ ಇರುವಾಗ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಉತ್ತಮ ದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟದ್ದಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅನೇಕ ವಚನಗಳು ಓದೋದನ್ನ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನಿದ್ದೆ ನಿದ್ದೆ ಬಂದಿಲ್ಲ ಹೇಳಿ. ஸோ ஆண்டவர் உங்களை மறவாத தெய்வமா இருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்னா அவருடைய வார்த்தையை மறக்க கூடாது. ಆಮೆನ್. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯದಂತ ದೇವರಾಗಿದ್ದರೆ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಸಹ ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮರೆಯದವರಾಗಿರಬೇಕು. ಆತನನ್ನು ಮರೆಯಬಾರದು. ஹல்லேலூயா. 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 எழுந்து நிற்போமா? ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவருடைய சமூகத்துல எழும்பி நிற்போமா? ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டவள். ದೇವರೇ, ನಾನು ಕುಗ್ಗಿದವಳು. ஆண்டவரே, நான் எளிமையானவன். ದೇವರೇ, ನಾನು ದೀನನಾಗಿದ್ದೇನೆ. நான் நிற்கதியா நிற்கிறேன் ஆண்டவரே. ನಾನು ದಿಕ್ಕಿಲ್ಲದವಳಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. தனிமையாய் நிற்கிறேன். ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗಳಾಗಿದ್ದೇನೆ ದೇವರೇ. ஒடுக்கப்பட்டவளாக நிற்கிறேன். ನಾನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟವಳಾಗಿದ್ದೇನೆ ಕರ್ತನೇ. தேவையுள்ளவளாக நிற்கிறேன். ನಾನು ಅಗತ್ಯವುಳ್ಳವಳಾಗಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. தோல்வி அடைந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. ನಾನು ಸೋಲು ತುಂಬಿದವಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಂದ ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು ಸ್ವಾಮಿ. உதவி செய்வேன்னு சொன்னீங்களே அப்பா. ದೇವರೇ, ನನಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೀರಲ್ಲ. ಸಹಾಯ பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ದೇವರೇ, ನನಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಿದಿರಲ್ಲ. என்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. ದೇವರೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವೆನೆಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದೀರಲ್ಲ. ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ಅಯ್ಯ, ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಅಂತರಾಳದಿಂದ ನೀವು ದೇವರನ್ನು ಕೂಗಿ ಮೊರೆ ಇಡಿರಿ. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுங்க. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே
ನಿಮ್ಮ வார்த்தையை பிடித்துக்கொண்டு உம்முடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே நான் எரிந்து கொண்டே இருப்பேன். நான் தளர்ந்து போவதில்லை, நான் முடங்கி போவதில்லை, நான் முடங்கி போவதில்லை. ஹalleluya. ஓ ஷகதர ஹத்தர பௌதரியா. ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன மறக்கல ஆண்டவரே, என்ன கைவிடல ஆண்டவரே, நான் உங்களை மறக்க போறதில்ல, நான் உடைய வார்த்தைகளை விட்டு விலக போறதில்ல. ஹalleluya. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே. ஆமென். நீங்க ஆறுதல் நீங்க ஆண்டவரே, எங்களை விட்டு வைக்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஹalleluya. இந்த நாள்ல எங்களை உம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். ஹalleluya. ஹalleluya. எங்கள் துக்கங்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறீர். எங்கள் புலம்பல்களை ஆனந்த துதியாக நீர் மாற பண்ணுகிறீர். எங்கள் சாம்பல்களை சிங்காரமாக மாற பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தினுடைய கண்ணீரை மாற்றுங்க, துக்கத்தை மாற்றுங்க, வேதனையை மாற்றுங்க. இறுதி வரைக்கும் உமக்குள்ளாக நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே எங்களை நினைத்தருளி ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya.